பலியாய் ஒரு மனதாய் கூடி தொழுவோம் புகழ் பலியாய். இறை குலமே எழுவோம், இறைய செய்ய வைப்போம், மறையுடலாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். இறை குலமே எழுவோம், இறைய செய்ய வைப்போம், மறையுடலாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். அன்பின் திருக்குலமே இயேசுவின் அரியணையே எழுவோம் ஒரு மனதாய் கூடி தொழுவோம் புகழ் பலியாய். மங்கள ஆரத்தி எழுத்தும்மை அழைத்தோம், குருகுலமே வருக, குருகுலமே வருக. மங்கள ஆரத்தி எழுத்தும்மை அழைத்தோம், குருகுலமே வருக, குருகுலமே வருக. திருப்பலி செலுத்திட வருகவென்றழைத்தோம், குருகுலமே வருக, குருகுலமே வருக. மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம், இறை மக்களே வருக, இறை மக்களே வருக. மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம், இறை மக்களே வருக, இறை மக்களே வருக. பலியினில் பங்கேற்க வருகவென்றழைத்தோம், இறை மக்களே வருக, இறை மக்களே வருக. காட்சியை முறியடிக்க தங்கள் நிகழ்ந்த பலியை நினைப்போம். இறைவன் வைத்ததை பலி பொருளாய் தன்னை இழந்த தியாகம் உரைப்போம். திருளி காட்சியை முறியடிக்க தங்கள் நிகழ்ந்த பலியை நினைப்போம். இறைவன் மைந்தனை பலி பொருளாய் தன்னை இழந்த தியாகம் உரைப்போம். சுயநல மறைய சமத்துவம் வளர அன்பு பரிவு கொண்ட இறை குலம் வளர்ப்போம். இறை குலமே எழுவோம், இறையர் செய்யமைப்போம், பறையுடனாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். இறை குலமே எழுவோம், இறையர் செய்யமைப்போம், பறையுடனாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். அன்பின் திருக்குலமே இயேசுவின் அரியணையே எழுவோம் ஒரு மனதாய் கூடி தொழுவோம் புகழ் பலியாய். எழுவோம் ஒரு மனதாய் கூடி தொழுவோம் புகழ் பலியாய்.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அனைவரும் அமர்வோம். திருப்பலி முன்னுரை. அன்பு சகோதர சகோதரிகளே, பரிசுத்த ஆவியினால் ஒன்றாக இணைக்கப்பட்ட விசுவாச குடும்பமாக இன்றைய 2ஆம் நாள் திருவிழாவை மகிழ்ச்சியுடன் கொண்டாடுகின்றோம். இன்றைய நாளை சிறப்பு செய்யும் கோல்காரர் குடும்பத்தினர், மம்மானி குடும்பத்தினர், கரிசல்பட்டியார் குடும்பத்தினர், அன்னமுத்தியார் குடும்பத்தினர், தளம்பாதி குடும்பத்தினர், சிறுநாயக்கன்பட்டியார் குடும்பத்தினர் அனைவரும் இணைந்து இறை மக்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் பெரும் மகிழ்வுடன் வரவேற்கின்றோம். ஒரே தூய கத்தோலிக்க திருச்சபையில் நம்பிக்கை கொண்ட புனித சவேரியார் என்பது இன்று நாம் சிந்திக்க வேண்டிய மைய சிந்தனை. ஒரே ஆண்டவர், ஒரே விசுவாசம், ஒரே திருச்சபை என்ற உயர்ந்த நம்பிக்கையை தனது உயிர் மூச்சாய் தாங்கியவரை உலக பேரறிவாளர், பேரருளாளர், நற்செய்தி பொற்கலசம் புனித சவேரியார் ஆவார். கடல் காற்றின் கொந்தளிப்பிலும் அந்நிய மொழியின் கடினத்திலும் ஏழை மக்களின் அழுகையிலும் அவர் கண்டது கிறிஸ்துவின் முகமே. குழந்தையிடம் குழந்தையாக, மீனவரிடம் மீனவராக, விவசாயியிடம் விவசாயியாக கிறிஸ்துவின் அன்பை மொழிபெயர்த்தார். மத வேறுபாடுகளின் சுவர்களை உடைத்து பண்பாட்டின் பல்வகைகளை கண்ணியப்படுத்தி மனித குலத்தை ஒரே குடும்பமாக இணைத்து திருச்சபையானது ஒன்றே என்று சாட்சி தந்தார். புனித சவேரியார் போல நாமும் ஒரே தூய கத்தோலிக்க திருச்சபையில் நம்பிக்கை கொண்ட மக்களாய் வாழ அருள் வேண்டி இக்கல்வாரி திருப்பலியில் இணைவோம். இயேசுவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, இயேசுவின் வல்லமையுள்ள பெயராலும் சக்திமிகு புனித சவேரியாருடைய பெயராலும் உங்கள் எல்லோருக்கும் அன்பான மாலை வணக்கம். மாலை வணக்கம் ஃபாதர். இந்த நாளிலே நாம் 2ஆம் நாள் திருவிழாவை சிறப்பாக கொண்டாடுகின்றோம். 2ஆம் நாள் திருவிழாவிற்கு தலைமை ஏற்று திருப்பலியை நிறைவேற்றி நமக்கு ஆசீரை பெற்றுக் கொடுக்க வருகை தந்திருக்கின்ற பேரருள் தந்தை பெர்னாட்சா அவர்கள் பங்கு தந்தை மற்றும் வட்டார அதிபராக பஞ்சம்பட்டியிலே சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார். தந்தை அவர்கள் நம்முடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை உங்கள் அனைவரின் பெயராலே அன்போடு வருக, ஆசீர் பெற்று தருக என்று அன்புடன் அழைக்கின்றேன். நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய கல்விக்குழு செயலர் அருள் தந்தை மெல்கி லாரன்ஸ் அவர்கள், தந்தை அவர்கள் தொடர்ந்து நம்முடைய பங்கிற்கு இத்தனை ஆண்டு காலமாகவும் அழைக்கிற பொழுதெல்லாம் வந்து நமக்காக திருப்பலி நிறைவேற்றி இறை ஆசிரை பெற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். அவரையும் உங்கள் அனைவரின் பெயராலே அன்போடு வருக, ஆசீர் பெற்று தருக என்று அன்புடன் அழைக்கின்றோம். என்னுடைய வகுப்பு தோழர், அஃப்கோர்ஸ் ஃபாதர் பெர்னாட்சாவும் என்னுடைய வகுப்பு தோழர் தான். தந்தை ஏடி அன்பரசன் நம்முடைய மறை மாவட்டத்திலே தோமாருள் பணி மையத்திலே தங்கி சட்டப்பணி சம்பந்தமாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார். அவரும் நம்முடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கிறார். அவரையும் உங்கள் அனைவரின் பெயராலே அன்போடு வருக, ஆசீர் பெற்று தருக என்று அன்புடன் அழைக்கின்றேன். அன்பானவர்களே, இந்த நாளிலே திருப்பயணமாக மேற்கொண்டு வந்திருப்பவர்கள் கோல்காரர் குடும்பத்தினர், மம்மாடி குடும்பத்தினர், கரிசல்பட்டியார் குடும்பத்தினர், அன்னமுத்தியார் குடும்பத்தினர், தளம்பாதி குடும்பத்தினர், சிறுநாயக்கன்பட்டியார் குடும்பத்தினர். இந்த குடும்பங்களை எல்லாம் திருப்பலிக்கு அன்போடு வருக வருக என்று வரவேற்கின்றோம். அன்பானவர்களே, இந்த நாளிலே நம்முடைய தியான சிந்தனையாக, மறையுரை கருத்தாக ஒரே தூய கத்தோலிக்க திருச்சபையில் நம்பிக்கை கொண்டவர்
நம்முடைய புனித சவேரியார். நம்முடைய திருச்சபையிலே பல்வேறு பிளவுகள் தொடக்க காலத்திலிருந்தே பல்வேறு பிளவுகளை, பல்வேறு எதிர்ப்புகளை, பல்வேறு விசுவாச கோட்பாடுகளை, எதிர்ப்பான விசுவாச கோட்பாடுகளை எல்லாம் சந்தித்தது. ஒவ்வொரு கால சூழலுக்கும் ஏற்ப ஆண்டவர் ஒவ்வொரு மனிதரை தந்து அந்தந்த சூழலுக்கு ஏற்ப திருச்சபையை வளர்த்தெடுத்திருக்கிறார். நம்முடைய சக்திமிகு புனித சவேரியார் பல்வேறு, குறிப்பாக 15ஆம் நூற்றாண்டுகளிலே பல்வேறு திருச்சபையிலே பிளவுகள் ஏற்பட்ட போது கத்தோலிக்க திருச்சபை தான் உண்மையான திருச்சபை, ஒரே தூய கத்தோலிக்க திருச்சபையை நம்புகிறேன் என்று நாம் எல்லாரும் விசுவாச பிரமாணத்தை அறிக்கையிடுகின்றோம். எனவே அந்த விசுவாச பிரமாணத்தை சொல்லிதான் அவர் பல்வேறு மக்களை குணப்படுத்தி இருக்கிறார். அவருடைய வரலாற்றில் பார்க்கிறோம். இந்த வார்த்தையெல்லாம் அவர் சொல்லித்தான் குணப்படுத்தி இருக்கிறார். எனவே திருச்சபை என்பது பாறை மீது கட்டப்பட்டது. அந்த பாறை மீது கட்டப்பட்ட திருச்சபை யாராலும் உடைக்க முடியாது. அந்த பாறை மீது கட்டப்பட்ட திருச்சபையில் தான் நம்முடைய புனித சவேரியார் நம்பிக்கை கொண்டார் என்று நேற்று சிந்தித்தோம். அதே போல இன்றைக்கு பல்வேறு குழப்பமான பல்வேறு வேத கலாபயனின் போது சக்திமிகு புனித சவேரியார் திருச்சபையை ஆழமாக நேசித்து அதை பரப்பினார். எனவே இந்த நாளிலே இந்த கருத்தை நாம் தியான கருத்தாக நாம் சிந்திக்க இருக்கிறோம். எனவே அன்பானவர்களே, இந்த நாளிலே 2ஆம் நாள் திருவிழாவிலே நம் ஒவ்வொருவருடைய கருத்துக்களுக்காகவும் சிறப்பாக நம்முடைய ஆலய கட்டுமான பணி வெகு சீக்கிரமாக முடிவுக்கு வர வேண்டும் என்று திருப்பலியிலே நாம் மன்றாடுவோம். அனைவரும் எழுந்திருந்து நம்மையே தயாரிப்போம். இன்று திருப்பலியானது ஆவாரம்பட்டி மம்மானி குடும்பம் எடுக்கும் பூசை, சவரிமுத்து, சலேத்தம்மா, யாரும் நினையாத ஆன்மாக்கள், உத்தரவிசாரத்திற்குள்ள ஆன்மாக்கள், படிக்கும் குழந்தைகள் நல்ல முறையில் படிக்கவும், ஞானத்திலும் அறிவிலும் பக்தியிலும் இறை நம்பிக்கையிலும் வளரவும், இறைவனுடைய ஆசிரியை நிறைவாக பெறவும் இத்திருப்பலிலே அந்த குடும்பம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்பானவர்களே, ஒரே தூய கத்தோலிக்க திருச்சபைக்கு எதிராக செயல்பட்ட நேரங்கள், எதிராக பேசிய நேரங்கள், இந்த திருச்சபையில் இருந்து கொண்டு ஏனோ தானோவென்று வாழ்ந்த நேரங்கள், எல்லா சபைகளும் ஒரே சபைதான் என்று நினைத்த அந்த தவறான எண்ணங்கள், இதையெல்லாம் மனதிற்கு கொண்டு வந்து இயேசு நிறுவிய திருச்சபை பாறை மீது கட்டப்பட்ட கத்தோலிக்க திருச்சபையே என நம்பி வாழ நாம் மறந்த நேரங்களை எல்லாம் நினைவு கொண்டு வந்து மனமிருந்தி மன்னிப்பை வேண்டி இந்த பலியை ஒப்புக் கொடுப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் செயலால் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்போது கனியான தூய்மறியாளை வானதூதர் நிறைவையும் சகோதர சகோதரிகளையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே
நின்று செம்மறியே தந்தையினின்று நீதியமாக தேய்த்த இறைவன் மகனே உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, என் மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவனே நீரம் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவன் ஆட்சியில் உள்ளவர் நீரே. ஜெபிப்போமாக. அன்பே உருவான இறைவா, புனித பிரான்சிஸ் சவேரியாரின் படிப்பினை வழியாக எங்கள் இந்திய நாட்டில் எண்ணற்ற மக்களை உம்பால் ஈர்த்துக் கொண்டீரே. அதனால் அவனுடைய உள்ளங்கள் நம்பிக்கைக்காக அதை ஆர்வத்தால் பற்றி எறியவும், புனித திருச்சபை தம்முடைய மக்கள் பெருகி வளர்வதைக் கண்டு எங்கு மகிழ்ந்திருக்கவும் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனா என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உன் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தூய பவுலடியார் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 6 தொடங்கி 12 முடிய. கிறிஸ்துவின் பொருட்டு அருள் கூர்ந்து உங்களை அழைத்த அவரை விட்டுவிட்டு இவ்வளவு குறுகிய காலத்தில் வேறு ஒரு நற்செய்தியை ஏற்றுக்கொண்டு விட்டீர்களே, எனக்கே வியப்பாக இருக்கிறது. வேறு ஒரு நற்செய்தி இருக்கிறது என்று நான் சொல்ல வரவில்லை. மாறாக சிலர் உங்கள் மனதை குழப்பி கிறிஸ்துவின் நற்செய்தியை திரித்து கூற விரும்புகின்றனர் என்பதுதான் உண்மை. நான் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தி நின்று மாறுபட்ட ஒன்றை நாங்களோ விண்ணிலிருந்து வந்த தூதரோ யார் அறிவித்தாலும் அவர்கள் சபிக்கப்படுக. ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், இப்பொழுது மீண்டும் சொல்லுகிறோம், நீங்கள் பெற்றுக்கொண்ட நற்செய்தி நின்று மாறுபட்ட ஒன்றை யாராவது உங்களுக்கு அறிவித்தால் அவர்கள் சபிக்கப்படுக. இப்படி பேசும்போது நான் நாடுவது மனிதனுடைய நல்லெண்ணமோ கடவுளுடைய நல்லெண்ணமோ? நான் மனிதருக்கு உகந்தவனாய் இருக்கவா பார்க்கிறேன்? நான் இன்னும் மனிதருக்கு உகந்தவனாய் இருக்க பார்த்தால் கிறிஸ்துவுக்கு பணியாளனாய் இருக்க முடியாது. சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு ஒன்று தெரிவிக்க விரும்புகிறேன். நான் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தி மனிதரிடமிருந்து வந்ததல்ல. எந்த மனிதரிடமிருந்தும் நான் அதை பெற்றுக்கொள்ளவில்லை. எந்த மனிதரும் அதை எனக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. மாறாக இயேசு கிறிஸ்து அருளிய வெளிப்பாட்டின் வாயிலாக அது எனக்கு கிடைத்தது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உமக்கு நன்றி. Yes.
ஒளி தந்தவரே உம்மை காலமெல்லாம் இனி நான் மறவேன். கண்மணி போல் என்னை காப்பவரே உம் காலடியை நான் தொடர்வேன். கனிவாய் என்னில் உறைபவரே உம் கடைக்கண் பார்வையால் தாங்குமையா. கடைசின் கருணை நிழலில் பேச்சுமையா. கரம் பிடித்து வழி நடத்துமையா. நெஞ்சம் சிந்து பாடும் நீரே தஞ்சம் என்று உம்மை தேடும். நெஞ்சம் சிந்து பாடும் நீரே தஞ்சம் என்று உம்மை தேடும். கரணும் நீரே கோட்டையும் நீரே சரணடைந்தேனே ஆண்டவர் நீரே. என் வாழ்வின் நம்பிக்கை நீரே. நெஞ்சம் சிந்து பாடும் நீரே தஞ்சம் என்று உம்மை தேடும். நெஞ்சம் சிந்து பாடும் நீரே தஞ்சம் என்று உம்மை தேடும். நீரே தஞ்சம் என்று உம்மை தேடும். நீரே தஞ்சம் என்று உம்மை தேடும். Alleluia, 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 நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். தந்தை மகன் தூய ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதியபடி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அலகு 17 இறைவசனங்கள் 20 23 முடிய. யோவான் நற்செய்தி அலகு 17 இறைவசனங்கள் 20 23 முடிய. அவர்களுக்காக மட்டும் நான் வேண்டவில்லை, அவர்களுடைய வார்த்தையின் வழியாக என்னிடம் நம்பிக்கை கொள்வோருக்காகவும் வேண்டுகிறேன். எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்களாக. தந்தையே, நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் என்று உலகம் நம்பும். நாம் ஒன்றாய் இருப்பது போல்
அவர்களும் ஒன்றாய் இருக்குமாறு நீர் எனக்கு அருளிய மாட்சியை நான் அவர்களுக்கு அளித்தேன். இவ்வாறு நான் அவர்களுள்ளும் நீர் என்னுள்ளும் இருப்பதால் அவர்களும் முழுமையாய் ஒன்றித்திருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் எனவும் நீர் என் மீது அன்பு கொண்டுள்ளது போல் அவர்கள் மீதும் அன்பு கொண்டுள்ளீர் எனவும் உலகு அறிந்து கொள்ளும். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவுக்குள் அருமையானவர்களே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? கண்டிப்பாக மகிழ்ச்சியாக இருப்பீங்க. மிகப்பெரிய கோவில், நல்ல பங்கு தந்தை, நல்ல அன்பான மக்கள், கண்டிப்பாக மகிழ்ச்சி இருக்கும். நல்ல புதுநம்ம தயாரித்த வகுப்புக்கு புதுநன்மை கொடுக்க ஆயர் வந்திருக்கிறார். எனவே ஆயர் புதுநன்மை கொடுக்குற போது பிரசங்கத்தில் கேள்வி கேட்டார், எல்லாம் நல்லா படிச்சிருக்கீங்களா? நல்லா படிச்சிருக்கோம் அப்படின்னா. அப்போ நற்கரணையில் இயேசு எப்படி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டார். எல்லாம் மௌனமாக இருந்தாங்க. மறுபடியும் கேட்டார், இயேசு நற்கரணையில் எப்படி இருக்கிறார் அப்படின்னு. ஒரு பையன் சொன்னேன், அவர் நல்லா தாங்க இருக்கார் அப்படின்னா. அப்புறம் இன்னொரு முறை ஒரு பிரசங்கம் வச்சுக்கிட்டு இருந்தார். ரொம்ப தலைப்பு, இன்றைக்கு கொடுத்துருக்க தலைப்பு மாதிரி ஒரு பயங்கரமான தலைப்பு. ரொம்ப நேரம் எடுத்து விளக்கி சொல்ல வேண்டிய ஒரு இதுக்கு 1/4 மணி நேரம் பேசிக்கிட்டே இருந்தார். அதில் ஒரு வசனம், அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும். இடையில பாட்டி, ஏன் நீ பேசியே கொள்கிற, போதும் போய் உட்காரு ஃபாதர், போதும் போதும் பிரசங்கம் வச்சது போதும் போய் உட்காரு அப்படின்னு, பேசியே கொள்ளாத. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு தலைப்பு நாங்கள் 1 வருஷமாக இறையியல் படித்ததை சுருக்கி உங்களுக்கு 10 நிமிஷத்தில் கொடுக்கணும். திருச்சபை என்றால் என்ன, அமைப்பு முறை எப்படி இருக்குது, திருச்சபையினுடைய வரலாறு. அவர் தொடக்கத்திலே சொன்னது போல் பல வரலாறு, எதிர்ப்பு சமாளித்து இன்றைக்கு இந்த திருச்சபை நிலைத்திருக்கிறது என்று சொன்னால் அதை சற்று சிந்தித்து பார்க்க இன்றைக்கு இறைவன் நமக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இதற்குள் தலைப்பிற்கு போகும்போது திருச்சபை என்றால் என்ன என்ற வினா நமக்கு தெளிவுபடுத்த வேண்டும். நாங்களாம் சின்ன பிள்ளையாக இருக்கிறபோது திருச்சபை என்பது ரோமாபுரியில் இருக்கிறது, அந்த திருச்சபை போய் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இங்கிருந்து பயணம் செய்து அந்த திருச்சபை பார்த்துட்டு வர வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கெல்லாம் அப்போ கேள்வி ஞானத்திலே சொல்லப்பட்டது. திருச்சபை என்றால் இறை மக்களுடைய கூட்டம். அதிலும் இன்னும் வரையறுத்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் இயேசுவை மீட்பராக ஏற்றுக்கொண்டு அவரை நம்பி அவருடைய வாழ்வு முறை, போதனைகள், மதிப்பீடுகளை எல்லாம் உள்ளத்திலே தாங்கி ஏற்றுக்கொண்ட நம்பிக்கையாளர்களுடைய கூட்டம்தான் திருச்சபை. இது இந்த ஆவரம்பட்டியிலே ஆரம்பித்து இங்கிருந்து ரோமாபுரிக்கு வரைக்கும் செல்கிறது. அது அகில உலக திருச்சபை என்று சொல்லுகிறோம், இது லோக்கல் திருச்சபை என்று சொல்லுகிறோம். எனவே இந்த இயேசுவிலே நம்பிக்கை கொண்ட நம்பிக்கையாளர்களுடைய கூட்டம்தான் திருச்சபை என்று அழைக்கப்படுகிறது. இது அகில உலக திருச்சபையோடு தொடர்புடையது. எனவே இந்த கிறிஸ்து தான் மையமாக இருக்கிற காரணத்தினாலே இந்த நாடு, இனம், மொழி எல்லாம் கற்றையும் கடந்து இந்த கிறிஸ்துவுக்குள் ஒன்றாய் இருக்கிற நம்பிக்கையாளர்களுடைய கூட்டம்தான் திருச்சபை. எனவே இது அகில உலக திருச்சபை என்று சொல்லலாம். இங்கு லோக்கல் திருச்சபை என்றும் கூட நாம் புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பாக இப்படி பிரிவுபடுத்தி பார்க்கலாம். எனவே இந்த திருச்சபை என்பது இயேசுவிலே நம்பிக்கை கொண்ட, இயேசுவை பின்பற்றுகிற நம்பிக்கையாளருடைய இறை சமூகம், இறை கூட்டம், இறை மக்கள். இதனுடைய இந்த அமைப்பு முறையை பார்க்கிற போது முதலிலே ஆண்டவர், விவிலிய குறிப்பை நான் பின்னாடி தருகிறேன், விவிலியமும் திருச்சபை என்ற பகுதியிலே நான் அந்த மேற்கோளை தருகிறேன். ஆண்டவர்
இயேசு கிறிஸ்து திருச்சபையினுடைய தலைவராக இருக்கிறார். அவர் பணிக்காலத்திலே அவர் இன்னொருவரை சுட்டி காட்டுகிறார். பேதுரு பாறை, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன் என்று தனக்கு பின்னால் பேதுருவை சுட்டி காட்டுகிறார். தன்னுடைய தலைமை பீடத்துக்கு, நீ பாறை, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன் என்று. ஆக இயேசுவுக்கு பின்னால் பேதுரு, பேதுருவுக்கு பின்னால் ஏறக்குறைய இன்றைக்கு வரைக்கும் 266 போப்புகள் இருந்துள்ளார். இப்போது இருக்கிற திருத்தந்தையின் பெயர் லியோ. அவர் 267வது திருத்தந்தை. இந்த திருத்தந்தையின் கீழ் செயல்படுகிற இறைமக்கள் கூட்டம் திருச்சபை என்று அழைக்கப்படுகிறது. இந்த பேதுரு வழி வருபவர்கள் எல்லாம் திரு தந்தையர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். திருச்சபை வரலாற்றில் தொடக்க முதல் இன்று வரை இந்த தலைமைத்துவத்தால் திருச்சபை வழிநடத்தப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, இது பேதுருவின் வழித்தோன்றல் வரக்கூடிய ஒரு அமைப்பு முறை. இந்த திருத்தந்தைக்கு ரிட்டையர்மெண்ட்டு கிடையாது. அவர் இறப்புத்தான் அடுத்த ஒரு திருத்தந்தை தேர்ந்தெடுக்க வாய்ப்பாக இருக்கும். அண்மையிலே இந்த 16ஆம் ஆசீர்வாதப்பதான் பெனடிக்ட் தான் உடல்நலம் சரியில்லாமல் தன்னுடைய பணியை திரும்ப எடுத்துக்கொண்டார். அதிலிருந்து விலகிவிட்டார். அன்புக்குரியவர்களே, இதுதான் இந்த திருச்சபையினுடைய அமைப்பு முறை, செயல்முறை. இந்த திருத்தந்தையை தேர்ந்தெடுக்கக்கூடிய முறை கர்தினால்மார்கள், எல்லா நாடுகளிலிருந்து வரக்கூடிய கர்தினால்மார்கள். இன்றைக்கு இருக்கிற கர்தினால்களுடைய எண்ணிக்கை ஏறக்குறைய 245. இந்த 245 80 வயதுக்கு கீழ் உள்ளவர்கள் தான் திருத்தந்தைக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையை பெறுகிறார்கள். மற்றபடி கர்தினாலாக இருக்கலாம், கடைசி வரையில் இருக்கலாம், ஆனால் ஓட்டுரிமை கிடையாது. எனவே இந்த கர்தினால்மார்கள் தான் சேர்ந்து ஒரு திருத்தந்தை இறந்த பிறகு அடுத்த திருத்தந்தை தேர்ந்தெடுக்கிறார்கள். தேர்ந்தெடுத்த பிறகு அந்த ரோமாபுரியுடைய பீட்டர் ஸ்கொயர் அங்கே வெள்ள புகை வருகிற போது திருத்தந்தை தேர்ந்தெடுத்து விட்டார். எனவே திருத்தந்தை புதிதாக தேர்ந்தெடுத்த பிறகு வந்து மக்களிடம் கைகாட்டி ஆசீர் வழங்குவார்கள். இதுதான் அமைப்பு முறை, பேதுருவுடைய வழித்தோன்றல்கள். அதற்கு அடுத்து கர்தினால்மார்கள் ஒவ்வொரு நாட்டிலும் பிரதிநிதி இருப்பார்கள். எனவே அவர்கள் கர்தினால் தான் இந்த ஆயரை இருப்பார்கள். அடுத்து அப்போஸ்தலர்கள் வழி வருவது தான் இந்த ஆயர்கள். இந்த ஆயர்கள் ஒரு மறைமாவட்டத்தை நிர்வகிப்பதிலும் மறைமாவட்டத்திற்கு தேவையான எல்லா ஆலோசனைகளை தலைமை பொறுப்பை ஏற்று வழிநடத்தக்கூடிய இறைமக்களை வழிநடத்தக்கூடிய பொறுப்பை ஏற்றிருக்கிறார்கள். இந்த உலகத்திலே நிறைய மறைமாவட்டங்கள் இருக்குது. இந்தியாவில் நிறைய மாவட்டங்கள், தமிழகத்திலே ஏறக்குறைய 18 இந்த லத்தீன் முறை மறைமாவட்டங்கள் இருக்கிறது. இந்த ஆயர்களிலே தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த ஆர்ச் டைஸ் சொல்லுவாங்க. ஒரு டைஸ் இருக்கும், அதுக்கு கீழே 5-6. மதுரை ஆர்ச் டைஸில் ஒரு 6-7-8, சென்னை மயிலையிலே ஒரு 6-7-8, பாண்டிச்சேரி கடலூர் பாண்டிச்சேரியிலே ஒரு 6. இப்படியாக முதல்ல திருத்தந்தை, அடுத்து கர்தினால்மார், ஆர்ச் பிஷப்பு, அடுத்து பிஷப், அடுத்து குருமார்கள், அடுத்து அருள் சகோதரிகள், அடுத்து இறை மக்கள். இதை அப்படியே தலைகளாக போட்டோம். முதல்ல இறை மக்கள், அப்படியும் கூட வரலாம், இப்படியும் கூட வரலாம். இதுதான் திருச்சபையினுடைய அமைப்பு முறை, செயல்பாட்டு முறை. இதை கொண்டுதான் நாம் இந்த திருச்சபையை பழங்காலம் தொட்டு நாம் வழிநடத்தி கொண்டு வருகிறோம். இதில் பங்கேற்றுக் கொள்கிறோம், திருப்பலியிலே பங்கேற்கிறோம், அருட்சாதனங்களை பங்கேற்கிறோம். இதனுடைய வரலாற்றை புரட்டி பார்க்கிற போது நீண்ட நெடிய வரலாறு. ஒரு 5 முக்கியமான நிகழ்வை மட்டும் சொல்லி முடிக்கலாம் என்று நினைக்கின்றேன். கிறிஸ்துவுக்கு பிறகு, கிறிஸ்துவுடைய இறந்த பிறகு கிறிஸ்துவம் பல இன்னல்களுக்கு, வேதனைகளுக்கு உட்பட்டது. எல்லாரும் கிறிஸ்துவை பற்றி போதிக்க கூடாது என்ற கட்டளை பிறத்தது. இந்த கிறிஸ்தவர்களை அவர்கள் விலங்குகளுக்கு இரையாகட்டினால் கொடுமையாக துன்புறுத்தப்பட்டார்கள், அடித்து கொல்லப்பட்டார்கள். காரணம், சிலுவையை இறைவன் மையப்படுத்தினார். அது குற்றவாளிகளுக்கு தண்டனையாக கொடுக்கப்பட்ட ஒன்றை இவர் சிலுவையிலே தோற்றுவிட்டார். எனவே இவரை இறைவனாக கொண்டாடக்கூடாது என்று, அந்த இறைவனை பற்றி போதிக்கக்கூடாது என்று கிபி 3 நூற்றாண்டுகள் வரை
ரொம்ப கிறிஸ்தவம் துன்புறுத்தப்பட்டது. 4ஆம் நூற்றாண்டிலே ரோமையை ஆண்ட கான்ஸ்டன்டைன் என்பவர் தான் முதலிலே கிறிஸ்தவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். அவர் முதலில் கிறிஸ்தவராக மாறுகிறார். எப்போதெல்லாம் ஒரு அரசன் எந்த மதத்தை தழுவுகிறானோ அந்த அவனுடைய ஆட்சிக்கு உட்பட்ட மக்கள் கண்டிப்பாக விருப்பம் இருக்கிறதோ இல்லையோ அவர் தழுவுகிற மதத்தை பின்பற்ற வேண்டும். அப்படித்தான் இந்த அரசன் கான்ஸ்டன்டைன் என்ற 1ஆம் கான்ஸ்டன்டைன் என்ற அரசன் கிறிஸ்துவத்தை தொழுவ ஆரம்பிக்கிறான். எல்லா மக்களும் கிறிஸ்துவத்திற்கு வருகிறார்கள். அப்போதுதான் கிறிஸ்துவத்துக்கு ஒரு மறுமலர்ச்சி பிறக்கிறது. அப்போதுதான் கிறிஸ்துவுடைய இறைமக்கள் திருச்சபைக்கு புதிய வரலாறு அத்தியாயம் ஆரம்பிக்கிறது. அப்போது கொடுக்கப்பட்ட உடைதான் இந்த அரச உடை, இன்றைக்கும் நாம் பயன்படுத்துகிறோம். எனவே எப்போதெல்லாம் திருச்சபைக்கு சிக்கல் பிரச்சனை வருகிறதோ அப்போதெல்லாம் இந்த திருச்சபை தலைவர்கள் கூடி விவாதித்து முடிவெடுப்பார்கள். அப்படி கிபி 325 ஒரு நீசா பொது சங்கத்திலே தீட்டப்பட்டதுன்னா நாம் இன்றைக்கு சொல்லப்படுகிற விசுவாச பிரமாணம். இந்த கூட்டத்திலே ஒரு முக்கியமான விவாதம் நடக்கிறது. அது என்னவென்றால், கிறிஸ்து மனிதனா கடவுளா? அப்போது சிலர், இவர் கன்னிமரியாளிடமிருந்து பிறந்தவர், சமூக விடுதலைக்காக போராடினார், மக்கள் அடித்து துன்புறுத்தி விட்டார்கள், அவரை கடவுளாக்கி விட்டார்கள். இப்படி தப்பறையான கொள்கைகள் இன்றைக்கும் சிலர் முட்டாள்கள் போதித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்த புரட்சியாளர்கள் சொல்லுவாங்கள்ல, கிறிஸ்து புரட்சிக்கு வித்துட்டார், அடித்து கொண்டு விட்டார்கள், எனவே இறைவன் ஆக்கி விட்டார். இதெல்லாம் தப்பறையான தவறான கொள்கைகள், போதனைகள். இன்றைக்கும் சில அறவேக்காடுகள் இதை அப்படியே பகத்சிங்கோட ஒப்பிடுறது, அல்லாட்டி சமூக சேவரோட புரட்சிக்கு விடுதலை வித்துவிட்டு அல்லது ரத்தம் சிந்தி மறித்தவர்களோடு. அன்புக்குரியவர்களை, இதற்கு மேலாக பாவங்களை மீட்க, பாவத்திலிருந்து மீட்க மனிதனை கிறிஸ்து இந்த உலகத்திலே உண்டு. அதுதான் முக்கியம். எனவே இங்கே இறைவன் என்பதை இந்த நீசா சங்கம், அதனால தான் விசுவாச பிரமத்தில் என்ன சொல்கிறோம், ஒளியினின்று ஒளியாக, மெய்யங்கடவுளினின்று மெய்யங்கடவுளாக, இவர் ஜெனித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல. நம்ம விசுவாச பிரமாணம், அந்த விசுவாச பிரமாணத்தை உறுதி செய்து நமக்கு திருச்சபை கற்றுக் கொடுக்கிறது. எனவே பல நேரங்களிலே தப்பறையான கொள்கைகளை நாம் ஒருபோதும் நம்பக்கூடாது, அதை போதிப்பவர்களுக்கு ஊக்குவிக்கக்கூடாது. இது தப்பு, தவறு என்று திருச்சபை வரலாற்றிலே சுட்டி காட்டுகிறது. அன்புக்குரியவர்களே, இதற்கு அடுத்தால் போல 4ஆம் நூற்றாண்டிலிருந்து 16ஆம் நூற்றாண்டுக்கு தாவி வருகிறோம். இதுக்கடையில் நிறைய சம்பவம் நடக்கு, அதெல்லாம் சொன்னால் விடிஞ்சு போயிடும். 16ஆம் நூற்றாண்டிலே இங்கிலாந்து தேசத்தை ஆண்ட 8ஆம் ஹென்றி என்ற அரசன் திருச்சபை முறைப்படி ஒரு திருமணம் முடிக்கிறான். அவனுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. அப்போ 3-4 வருஷமாக பார்த்துட்டு அவன் என்ன யோசிக்கிறான், நான் அரசன், எனக்கு பின் என் நாட்டை ஆள என் வாரிசு வேண்டும். எனவே அவன் திருத்தந்தையிடம் ஒரு அனுமதி கேட்கிறான். நான் திருச்சபை முறைப்படி இன்னும் ஒரு திருமணத்தை முடித்துக்கொள்ள எனக்கு அனுமதி தாருங்கள் என்று திருத்தந்தையிடம் கேட்கின்றான். அன்புக்குரியவர்களே, நீங்கள் ஒரு தீர்ப்பு சொல்லுங்க, அனுமதி கொடுக்கலாமா வேண்டாமா? ஆமாம், அனுமதி கொடுத்துடலாம். காசா படமா, சாப்பிடு, அள்ளி சாப்பிட்டு போ, எத்தனை திருமணம் முடிச்சுக்க. ஏன்னா நீ அரசன், பெரியவன், சட்டத்தெல்லாம் ஓட்டைகள்லாம் கொஞ்சம் தகர்த்திடலாம். பெரியவளுக்கு இந்த அரசியலில் ஓட்ட சட்டம் அங்கிட்டு இருக்கும் பாரு. அதே மாதிரி அன்புக்குரியவர்களை, திருச்சபை தந்தை திருத்தந்தையாக இருந்தவர் நோ சொல்லிவிட்டார். அரசனானாலும் ஆண்டியானாலும் திருச்சபையிலே சட்டம் ஒன்றுதான், ஒருவனுக்கு ஒருத்தி மட்டும்தான். நீ அரசன் என்பதனால், நீ பிள்ளை இல்லாத காரணத்தினால் இன்னொரு திருமணத்துக்கு திருச்சபை அனுமதிக்காது என்று சொல்லிவிட்ட பிறகுதான் அவன் என்ன சொன்னான், திருச்சபை தந்தையின் கீழ் நான் அரசன் செயல்பட வேண்டுமா, இந்த திருச்சபை எனக்கு தேவையில்லை என்று சொல்லி தனியாக பிரிந்து, அதான் பென்டகாஸ்டல், இந்த ரினியூவல் சர்ச் ஆஃப் இங்கிலாந்து அப்படின்னு சொல்லுவாங்க.
16ஆம் நூற்றாண்டிலே இந்த இங்கிலாந்து திருச்சபை தனியாக பெறுகிறது. அதிலிருந்து தான் பெந்தகோஸ்து சபை, ஆவியானவர் சபை, அசம்பிளி ஆஃப் காடு, நிற்கிற கடவுள், உட்கார்ற கடவுள், யாவே கடவுள், செயல்படும் விசுவாச சபை, நடந்து போகிற விசுவாச சபை. இன்னைக்கு கோடிக்கணக்கிலே சபைகள் உண்டாயிடுச்சு, கோடிக்கணக்கிலே போதகர்கள் வந்து விட்டார்கள். திருத்தந்தையினுடைய அந்த போதனையின் கீழ் வராத எல்லாமே பிரிந்த சபை. திருத்தந்தையினுடைய போதனையின் கீழ் வருவதுதான் கத்தோலிக்க திருச்சபை. இந்த 16ஆம் நூற்றாண்டிலே இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறது. இந்த திருத்தந்தையின் கீழ் தலைமையின் கீழ் செயல்படாத எல்லாமே பிரிவினை சபைகளாக பிரிந்து விட்டது. அதிலிருந்து பல சபைகள் திருத்தந்தைகள். எனவே இது ஒரு முக்கியமான திருச்சபையினுடைய வரலாற்றிலே பார்க்கப்படுகிறது. அதற்கு அழகு பிறகுதான் 1869 1870 வரை முதல் வத்திக்கான் சங்கம் திருத்தந்தை 9ஆம் பத்தினாரால் கூட்டப்படுகிறது. அதில் தான் இந்த கருத்து முக்கியமான திருத்தந்தையினுடைய வலுவாவரம், இன்ஃபாலிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. திருத்தந்தை எதை அறிவித்தாலும் அதை இறை நம்பிக்கையோடு அறிவிக்கிறார். அதை எந்தவித கேள்விக்கு உட்படுத்தாமல் கிறிஸ்தவ திருச்சபையாக இறைமக்கள் கூட்டம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆழமான கருத்து அங்கே வலியுறுத்தப்பட்டது. முதலாம் வேட்டிக்கான் கவுன்சில். எப்போதுமே இந்த குழப்பங்கள் திருச்சபையில் வருகிற போது அது தனி மனித முடிவுகளா எல்லாம் குழுவாக கூடி முடிவெடுக்கிறது தான். அப்போதுதான் இந்த வலுவா வரம் அழுத்தமாக பேசப்பட்டது. அதோடு 2 காரியம் சேர்த்து பேசப்பட்டது. இந்த மேலை நாடுகளிலே பகுத்தறிவாதம் அதிகமாக விவாதிக்கப்பட்டது. எதனாலும் இந்த அறிவுக்கு உட்படுத்தி பார்க்க வேண்டும். மூட நம்பிக்கையிலே கடவுள் இருக்கிறார், எங்கே இருக்கிறார், எப்படி இருக்கிறார் யாருக்கு தெரியாது, எனவே நான் நம்ப மாட்டேன் அப்படித்தான் சொன்னான். நான் எதையும் கண்ணால் பார்க்கலன்னா அதை நான் விசுவசிக்க மாட்டேன், நம்ப மாட்டேன் அப்படின்னு. அப்போ ஒருத்தர் கேட்டாராம், உனக்கு மூளை இருக்குதுன்னு நான் எப்படி, உன் மூளையை நீ பார்க்க முடியுமா? பார்க்க முடியும். உனக்கு மூளை இருக்குதுன்னு நான் எப்படி தெரிய முடியும்? உனக்கு எல்லாம் சொன்னா தானே. அன்புக்குரியவர்களே, இதை முதலாவது வத்திக்கான் சங்கம் வலியுறுத்துகிறது. இந்த நம்பிக்கையும் அறிவும், ஃபெய்த் அண்ட் ரீசன், ஒன்றுக்கு ஒன்று முரணானதல்ல, ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. ஓரளவுக்கு தான் அறிவு, அதற்கு மேல் ஞானம், இறை பக்தி. அப்படி சென்றால் தான் நம்முடைய வாழ்வுக்கு புதிய விடியலை காண முடியும் என்ற ஒரு தீர்ப்பை கொடுத்தது. அதற்கு அடுத்தது கருத்தாக இந்த விடுதலை இறையியல், அதாவது மனிதனுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், விடுதலை இறையியல் அப்படின்னு சொல்லி அதுவே முக்கியமாக இந்த கோட்பாடுகளிலே சமரசமே கூடாது. அதுதான் ஆழமாக வலியுறுத்தப்பட்டது. இந்த மனிதனுக்கு முக்கியத்துவம். ஒரு வீட்டில் ஒரு 5 குழந்தை பொம்பளை பிள்ளைங்க பிறந்துருச்சு, 6வது பொம்பளை பிள்ளை என்ன செய்யணும்? கருக்கலைப்பு செய்யலாமா? கூடாது. திருச்சபையினுடைய போதனை இல்லை, மனிதனுக்காகத்தான சட்டம். திருச்சபை, கத்தோலிக்க திருச்சபையிலே ஒரு சட்டம் என்று சொன்னால், ஒரு ஒழுங்கு என்று சொன்னால் அது இறுதி வரை பின்பற்றப்பட வேண்டும். அமெரிக்காவிலே ஒரு 5000 குருக்கள் ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி போய் கேட்டாங்க திருத்தந்தை, நாங்கள்லாம் கல்யாணம் முடிச்சுக்கிறோம் அப்படின்னு. அப்போ திருத்தந்தை சொன்னார், திருச்சபையிலே, கத்தோலிக்க திருச்சபையிலே சாமியாருக்கு திருமணம் நீங்கள் வேணாலும் போய் கல்யாணம் முடிச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு 5000 குருக்கள் அன்றைக்கே போய் முடிச்சுட்டாங்க. அதாவது நாம உவந்து எட்டு வந்த இந்த பணியிலே இத்தகைய திருச்சபை சட்டங்களை மாற்ற முனைக்குவது கடினம் கடினம் கடினம். ஒரு அமைப்பு முறை, செயல்பாட்டு முறை என்று வருகிற போது இந்த திருச்சபை தன்னுடைய கொள்கைகளிலும் கோட்பாடுகளிலும் நிலையானதாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்புக்குரியவர்களே, இந்த 2வது வத்திக்கான் சங்கம், இது இடையிலே நிறைய வரலாறுகள் உண்டு, எல்லாமே அப்படியே ஜம்ப் பண்ணி வர்றோம். 1962 முதல் 1965 வரை திருத்தந்தை 23ஆம் அருளப்பர் இந்த 2ஆம் வத்திக்கான் சபையை கூட்டுகிறார். இந்த 2ஆம் வத்திக்கான் சபையில் தான் ஒரே ஒரு கருத்து தெளிவாக 16 கொள்கை திரட்டு இருக்கிறது. அதிலே பல கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதிலே முக்கியமான கருத்து, பிற சமயத்தில் ஒன்றுமே இல்லை, அப்படியெல்லாம் பார்க்கக்கூடாது. பிற சமயத்திலும் நல்ல மதிப்பீடுகள், நல்ல நம்பிக்கைகள் இருக்குன்னா அவற்றை நாம் போட்டோம். அதனால தான் சொல்கிறாங்க, ஓப்பன் த டோர்ஸ் அண்ட் விண்டோஸ், லெட் த ஃப்ரெஷ் ஏர் கம்.
இந்த மூடப்பட்ட ஜன்னல்களையும் கதவுகளையும் திறந்து விடுங்கள், புதிதாக காற்று உள்ளே வரட்டும். இரண்டாம் வத்திக்கானுடைய முக்கியமான அழுத்தமான கருத்து. பிற மதங்களில் இருக்கக்கூடிய நல்ல பண்புகளை நாம் பாராட்ட கற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல இந்த திருச்சபை கொள்கை திரட்டு அதிலே எண் 16 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. யார் யாரெல்லாம் நேர்மையோடு உண்மையோடு தங்களுடைய மனசாட்சிக்கு பயந்து தங்களுடைய கடமைகளை செய்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் இறைவன் தருகிற தமக்கே உரித்தான பாணியிலே இறைவன் தருகிற மீட்பும் அமைதியும் அவர்களுக்கு வந்தடையும் என்ற ஒரு உன்னதமான கருத்தை திருச்சபையிலே கொண்டு வந்தார்கள் இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தில். அன்புக்குரியவர்களே, இத்தகைய ஒரு 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 அமைப்பு முறையிலே நாம் திருச்சபையை நாம் நடத்தி கொண்டு வருகின்றோம். இன்னும் பல வரலாற்று சம்பவங்கள் இருக்கிறது. இந்த வரலாற்று சம்பவங்களை நாம் நினைவுபடுத்தினால் கண்டிப்பாக இதிலே நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். திருச்சபையினுடைய கொள்கைகள் கோட்பாடுகள் எல்லாம் ஆரம்பத்திலிருந்து இன்று வரை அது உறுதியாக இருக்கிறது, தெளிவாக இருக்கிறது. இந்த ஒரே நம்பிக்கையிலே விசுவாசம் கொண்ட திருத்தந்தையின் தலைமையின் கீழ் ஏற்றுக்கொண்ட எல்லாரும் கத்தோலிக்க விசுவாச திருச்சபை இறை சமூக கூட்டம். இறுதியாக அன்புக்குரியவர்களே, இந்த விவிலியத்திலே பார்க்கிற போது விவிலியமும் திருச்சபை என்று பார்க்கிற போது எதுக்குமே நமக்கு விவிலிய அடிப்படை. மத்தேயு 16ஆம் அதிகாரம் இறைவசனம் 18 தான் ஆண்டவர் இயேசு பேதுருவை பார்த்து, நீ பாறை, இந்த பாறையின் மேல் என் திருச்சபை கட்டுவேன் என்று தலைமைத்துவத்தை அங்கே ஒப்படைக்கிறார் இந்த விவிலியத்தின் பிரகாரம். எனவே இயேசுவே இங்கே ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறார், ஒரு தலைவரை ஏற்படுத்துகிறார். அதுதான் கத்தோலிக்க திருச்சபை. இரண்டாவதிலே நாம் பார்க்கிறோம் 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் இறைவசனம் 14 15 வரை நாம் பார்க்கிறோம். இங்கே இந்த திருச்சபை உண்மையை அடித்தளமாக கட்டப்பட்ட கொண்டிருக்கிற ஒரு இறை நம்பிக்கையாளர்களின் திருக்கூட்டம் திருச்சபையாக விளங்குகிறது என்பதை தெளிவுபடுத்துகிறது. எபேசியர் 2ஆம் அதிகாரம் இறைவசனம் 19 22 வரை நாம் பார்க்கிறோம். இந்த திருச்சபை எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இறைவாக்கினர்களையும் அப்போஸ்தலர்களையும் அடித்தளமாகவும் கிறிஸ்து இயேசுவை மூளைக்கல்லாகவும் கொண்டு அமைக்கப்பட்ட இறை மக்கள் நம்பிக்கையாளருடைய கூட்டமாக இந்த திருச்சபை இருக்கிறது என்று விவிலியம் சொல்கிறது. மேலும் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் இறைவசனம் 12 27 வரை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அங்கே இந்த உடல் உறுப்பை பயன்படுத்தி இந்த உடல் உறுப்பு கிறிஸ்து தலையாக இருக்கிறார், நாம் அவருடைய உடல் உறுப்புகளாக இருக்கிறோம். இந்த உடல் உறுப்புகள் பல்வேறு வேலைகளை செய்தாலும் ஒரே உயிரிலே இயங்குகிறது. அதே போல திருச்சபையிலே பல்வேறு பணிகள் இருந்தாலும் எல்லாம் ஒரே கிறிஸ்துவின் மையத்தை நோக்கி நாம் செயல்பட வேண்டும் என்ற அந்த உருவகத்தை பயன்பட. இறுதியாக அன்புக்குரியவர்களை, எபேசியர் 5ஆம் அதிகாரம் இறைவசனம் 38 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து திருச்சபைக்கு மணவாட்டி, திருச்சபை மணவாளன், திருச்சபை மணவாட்டியாக விளங்குகிறார் என்பதை ஆழமாக விவிலியம் நமக்கு சொல்லுகிறது. எனவே அன்புக்குரிய இறை மக்களை, இந்த திருச்சபையினுடைய இந்த வரலாற்றையும் அமைப்பு முறையையும் பார்க்கிற போது, இந்த திருச்சபையிலே பங்கு தந்தை ஆரம்பத்திலே சொன்னது போல இந்த தூய கத்தோலிக்க திருச்சபையினுடைய மதிப்பீடுகளை எல்லாம் கொள்கைகளை எல்லாம் பரப்பியவர் தான் நம் பாதுகாவலர் புனித சவேரியார். இதிலிருந்து அவர் சேசு சபை சார்ந்தவராக இருந்தாலும் கூட திருச்சபை என்னை போதிக்கிறதோ, அது எது நம்பிக்கை கொண்டிருக்கிறதோ அதை தான் அறிவித்த, தான் சென்ற இடங்களுக்கு இந்த நற்செய்தியாக போதித்தவர் தான் நம்முடைய பாதுகாவலர் சக்தி மிகுந்த சவேரியார். அன்புக்குரியவர்களே, நாம் அனைவரும் திருச்சபையாக இருக்கிறோம், திருச்சபையுடைய மக்களாக இருக்கிறோம். இந்த அமைப்பு முறையும் திருச்சபையின் வரலாற்றையும் ஒருபோதும் மறக்கக்கூடாது. திருச்சபை ஒழுங்கு முறைகளை எல்லாம் நம்மை புனிதத்தில் வளரச் செய்வத்தான் இவ்வளவு கட்டுப்பாடுகள், இவ்வளவு கோட்பாடுகள், இவ்வளவு ஒழுங்கு முறைகள், இவ்வளவு மதிப்பீடுகளை திருத்தந்தை முதல் நாம் அடித்தொண்டு இறை மக்கள் வரை கடைபிடிக்க வேண்டும் என்று அழைப்பு கொடுக்கிறது நம்முடைய பாதுகாவலர். அத்தகைய ஒரு 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 மறைக்கல்வியைத்தான் போதித்தார். நாமும் அத்தகைய மறைக்கல்வியிலே ஆழமாக வேறு ஒன்றுவோம்.
தப்பறை கொள்கையிலிருந்து விலகி திருச்சபை திருத்தந்தை கற்பிக்கிற ஒழுங்குமுறைகளின் கோட்பாடுகளை நாம் நமதாக்கிக் கொள்வோம், நம்மில் தெளிவாக்கிக் கொள்வோம். நம்முடைய பாதுகாவலரை போன்று அதை பிறருக்கு அறிவிக்க முயற்சி எடுப்போம். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய மன்றாட்டுக்களை ஆண்டோடி பாதத்தில் எடுத்து வைப்போம். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் சொன்ன ஆண்டவருடைய வார்த்தை மீது நம்பிக்கை வைத்து நம்முடைய மன்றாட்டுக்களை எல்லாம் ஆண்டோடி பாதத்திலே நம்பிக்கையோடு எடுத்து வைப்போம். கருணைமிகு ஆண்டவரே, உமது திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்தந்தையர்கள், துறவரத்தார் அனைவரும் புனித சவேரியாரைப் போல நற்செய்தி பணிகளில் தீயாய் பற்றி எறிந்து அசைக்க முடியாத கத்தோலிக்க விசுவாசத்தினால் தலைத்தோங்க அருள் தர வேண்டுமென்று புனித சக்திமிகு சவேரியார் வழியாக எல்லாம் வல்ல இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எமது நாட்டு தலைவர்களுக்கு புனித சவேரியார் போன்று சேவை உணர்வும் நீதியும் ஒற்றுமையும் மனிதநேயமும் கருணையும் பல்வகை மக்களை சமாதானத்தில் ஒன்றிணைக்கும் ஞானம் தந்து ஏழைகளின் வாழ்வை காக்கும் நல்ல முடிவுகளை எடுக்க அவர்களுக்கு சிறந்த தலைமை பண்புகளை அருள வேண்டுமென்று புனித சக்தி சவேரியார் வழியாக எல்லாம் வல்ல இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் ஆண்டவரே, புனித சவேரியார் போல் ஒரே தூய கத்தோலிக்க திருச்சபையில் உயிரான நம்பிக்கை பெற்று இங்கு கூடியிருக்கும் இறை மக்களையும் இத்திருப்பலியை அர்ப்பணிக்கும் அருட்பணியாளர்களையும் உமது ஒரே அன்பில் இணைத்து நீர் ஆளுகை செய்து காக்கும்படியாக உமது தூய ஆவியை அவர்கள் மேல் பொழிந்தருள வேண்டுமென்று புனித சக்திமிகு சவேரியார் வழியாக எல்லாம் வல்ல இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உறவின் உயிரே இறைவா, இன்று திருப்பலி சிறப்பிக்கும் கோல்காரர் குடும்பத்தினர், மம்மானி குடும்பத்தினர், கரிசல்பட்டியார் குடும்பத்தினர், அன்னமுத்தியார் குடும்பத்தினர், தளம்பாதி குடும்பத்தினர், சிறுநாயக்கன்பட்டியார் குடும்பத்தினர் அனைவரையும் உமது கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம். நற்செய்தியின் காற்றானது அவர்களது வீடுகளின் வாசற்படிகளை தாண்டி அவர்களின் உறவுகள், எண்ணங்கள், செயல்கள் அனைத்தையும் கிறிஸ்துவில் ஒன்றிணைத்து உமது சாட்சிகளாகவும் உமது ஒளிச்சுடர்களாகவும் நறுமணம் வீசிட உமது அருள்மலையை அவர்கள் மேல் பொழிய வேண்டுமென்று புனித சக்திமிகு சவேரியார் வழியாக எல்லாம் வல்ல இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியாக மன்றாடுவோம். எங்கள் அன்பான வானக தந்தையே, நாங்கள் அனைவரும் மீட்படைவதற்காக உடைய ஒரே பேரான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய மறைவுடலாக்கிய திருச்சபையையும் கொடையாக கொடுத்ததற்காக நன்றி கூறுகின்றோம். நாங்கள் அனைவரும் கத்தோலிக்கர்கள் என்பதிலே பெருமை கொண்டவர்களாக கத்தோலிக்க திருச்சபையுடைய வாழ்விலும் வளர்ச்சியிலும் எங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு நாங்கள் அனைவரும் உயிருள்ள திருச்சபையாக வாழ தேவையான அருளையும் ஆசிரையும் ஞானத்தையும் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். என்னை
படைத்தேன், என்னை படைத்தேன், இன்னும் என்றும் உந்தன் உகந்த காணிக்கையா காணிக்கை தரும் நேரம் கடவுளேயும் தேவனுள்ளே அன்பென்னும் வழியாக அள்ளித்தரும் நேரம் வாழும் வாழ்வை பலியாய் தந்தே வரமை தருவாய் நீ. வாழும் வாழ்வை பலியாய் தந்தே வரமை தருவாய் நீ. போதுமென்ற மனவை தந்தே பொறுத்துக் கொள்வாய் நீ. போதுமென்ற மனவை தந்தே பொறுத்துக் கொள்வாய் நீ. என்னென்று தேவனும் நீ, என் வாழ்வின் ஜீவனும் நீ. என்னென்று தேவனும் நீ, என் வாழ்வின் ஜீவனும் நீ. என் வாழ்வின் ஜீவனும் நீ. காணிக்கை தரும் நேரம் கடவுளேயும் தேவனுள்ளே அன்பென்னும் பலியாக அள்ளித்தரும் நேரம். அன்புமிக்க சகோதரே சகோதரியே, என்னுடைய உடையமான திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றலாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரை புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நம்மை நன்மைக்காகவும் புனித திருவையின் நன்மைக்காகவும் முதுகையின்றி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித பிரான்சிஸ் சவேரியாரின் நவநாளிலே நாங்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை ஏற்றருளும். அவர் மனிதரை மீட்கும் ஆர்வத்தினால் தொலைதூர நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டார். அவ்வாறே நாங்களும் நற்செய்திக்கு பயனுள்ள முறையில் சான்று பகிர்ந்து எம் சகோதர சகோதரிகளோடு உம்மை நோக்கி ஆர்வத்தோடு விரைந்து வருவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித பிரான்சிஸ் சவேரியாரின் வியப்புக்குரிய நற்செய்தி அறிவிப்பால் உம்முடைய திருச்சபை என்று புதிய ஆற்றலோடு பலன் தரும்படி உருவாக்கி உமது அன்பின் உறுதியான அடையாளமாக எங்களுக்கு தந்தி. எங்கள் இந்திய நாட்டில் உள்ள திரு அவைக்காக இறை வாழ்வினுடைய புதிய ஊற்று எழும்படியாக கீழே நாடுகளில் நற்செய்தி அறிவிக்க புனித பிரான்சிஸ் சவேரியாரை அனுப்பினே. அவருடைய மாபெரும் எடுத்துக்காட்டு உமக்கு சான்று வர எங்களுக்கு துணிவை தெரிகிறது. அவருடைய இடைவிடாத ஜபங்கள் நாங்கள் புரியும் எல்லா செயல்களிலும் எங்களை நிலைத்திருக்க செய்கின்றன. ஆகவே ஆண்டவரே, வானத்து உறுப்பினரோடு நாங்களும் சேர்ந்து உமக்கு நன்றி கூறி ஆர்ப்பரித்து பாடுவதாவது.
கவிதை பரிந்தரை ஓசானா உன்னத தேவனே ஓசானா கவிதை பரிந்தரை ஓசானா உன்னத தேவனே ஓசானா விண்ணையும் மண்ணையும் படைத்தவனே உமக்கென்று ஓசானா விண்ணையும் மண்ணையும் படைத்தவனே உமக்கென்று ஓசானா 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 அன்பானவர்களே, இந்த அப்பத்தையும் ரசத்தையும் தந்தை இறைவனுக்கு காணிக்கையாக கொடுக்கக்கூடிய இந்த புனிதமான நேரத்திலே நம்முடைய உலகளாவிய திருச்சபையான அவருடைய தலைவரான திருத்தந்தையையும் ஆயர்களையும் தல திருச்சபையான நம்முடைய திண்டுக்கல் மறை மாவட்ட ஆயர் மேதகு தாமஸ் பால்சாமி அனைத்து குருக்களையும் பங்கு திருச்சபையான நம்முடைய குட்டத்தார்பட்டி பங்கு தந்தை ஜான் நெப்போலியன் உதவி பங்கு தந்தை அருட்சோகில் அனைவரையும் குடும்ப திருச்சபை ஆகிய உங்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் ஒப்புக் கொடுத்து நாம் அனைவரும் திருச்சபை மனநிலையோடு வாழ, திருச்சபைக்காக நம்மையே அர்ப்பணிக்க, திருச்சபைக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க, நாம் அனைவரும் நடமாடும் திருச்சபையாக ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டும் என்ற உணர்வோடு இந்த நற்கருணை மல்லாட்டிலே பக்தியோடு பங்கெடுப்போம். ஆண்டவர் நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு திருமப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். திண்ணின்று ஊழியம் புரிய தகுந்த நிலைகளை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். அதை தலைமையேற்று வழிநடத்துகின்ற எங்கள் திருத்தந்தை இல்லையோ, எங்கள் தல அவையை வழிநடத்தும் எங்கள் ஆயர் தாமஸ் பால்சாமி, இந்த பங்கு திரு அவையை வழிநடத்தும் எங்கள் பங்கு தந்தை ஜான் நப்போலியன், இந்த மறைமாவட்டத்தில் பணிபுரிகின்ற அத்துணை குருக்கள், கன்னியர்கள், அருள் சகோதரர்கள், வேதியர்கள், பல்வேறு பக்த சபையின் பொறுப்பாளர்கள், அமைப்புகள், குழுக்கள், இயக்கங்கள், அத்துணையின் பொறுப்பாளர்கள் ஆகிய எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் என்றும் நிறைவு பெறச் செய்தருளும். வல்லமையுள்ளவரை, திருப்பயணமாக மேற்கொண்டு வந்து முழந்தாள் படியிட்டு ஜபித்துக் கொண்டிருக்கிற இந்த நாளை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற கோல்காரர் குடும்பத்தினர், மம்மானி குடும்பத்தினர், கெரிசல்பட்டியார் குடும்பத்தினர், அன்னமுத்தியார் குடும்பத்தினர், தலம்பாதி குடும்பத்தினர், சிறுநாய்க்கம்பட்டியார் குடும்பத்தினர், இந்த குடும்பங்களை எல்லாம் உம்முடைய வல்லமையுள்ள பிரசனத்திலே அர்ப்பணிக்கிறோம். அவர்களுக்காய் இந்த நேரத்திலே சிறப்பாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாள் வரை நீர் புரிந்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி செலுத்துகிறோம். இந்த குடும்பங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் உடனிருப்பவராக, அவர்கள் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் விருத்தி அடைய செய்வீராக, தொழில்களை வளர்ச்சியடைய செய்வீராக, வேளாண்மையை பெருக செய்வீராக, ஆடு மாடுகள் ஒவ்வொன்றிலும் அவர்கள் விருத்தியை காண்பார்களாக. ஆண்டவரே, இந்த குடும்பங்களிலே நினைக்கிற காரியங்களை நடந்தேற செய்வீராக. திருமண தடையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுத்து தடை நீங்கி நல்ல வரன்கள் பெற்று வாழ்வை உயர்ந்திட கிருபை செய்வீராக. வியாதியின் படுக்கையிலே இருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் ஆண்டவரை படுக்கையிலிருந்து எழுப்பி முழுமையான விடுதலையான வாழ்வை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. தீய சக்தியிலே பிடிபட்டு கிடக்கிற பிள்ளைகளையும் ஆண்டவரே, உம்முடைய வல்லமையினாலே அந்த தீய சக்தியிலிருந்து விடுதலை கிடைத்து மகிழ்ச்சியோடு வாழ்ந்திட அருள் பாலிக்க வேண்டும் என்றும், இன்னுமாய் இந்த நாளிலே சிறப்பாக ஆலய கட்டுமான பணியையும் அர்ப்பணிக்கிறோம். அதற்காய் நல்ல உள்ளங்களை தூண்டி எழுப்ப வேண்டியும் பார்த்து அவர்களுக்கு செய்வீராக. மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியின் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பும், புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து மரமல்ல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, பரிசுத்தாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் நம்முடைய வானக தந்தையை நோக்கி நம்முடைய தேவைகளுக்காகவும் நம்மோடு வாழுகின்ற ஒவ்வொருடைய தேவைகளுக்காகவும்
மன்றாடுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் இன்றி மகிழ்ச்சியோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன். இந்த உலகத்தால் எப்போதுமே தர முடியாத நிலையான நிறைவான என் அமைதியை நான் உங்களுக்கு தருகிறேன் சொன்னீரே. என்னுடைய பாவங்களை எல்லாம் பாராமல் உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் உம்மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை கண்ணோக்கி உம்முடைய திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி அனைவரோடும் என்றும் இருப்பதாக. மகிழ்ச்சியோடு ஒருவருக்கொருவர் ஆண்டவருடைய அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை போக்கின்றவர். பேதுரு, நீ பாறை, இந்த பாறையின் மீது என்னுடைய திருச்சபையை நான் கட்டுகிறேன் சொல்லி நமக்கெல்லாம் கொடையாக திருச்சபையை தந்திருக்கிறார். இந்த திருச்சபையுடைய வாழ்வோடும் வளர்ச்சியோடும் ஒவ்வொரு நாளும் ஒத்துழைக்க இன்று நமக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். அவருடைய அழைப்பை ஏற்று அவர் தரக்கூடிய உணவை உணர்ந்திருக்கக்கூடிய நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் உள்ளத்திலிருந்தலி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியவன் எனது ஆன்மா கிறிஸ்துவின் திருவுடலும் திரத்தமும் காத்து முடிவில்லாத வாழ்வை தருவதாக. ஆமென். இறைவா, உன் அன்பு நிறைவான அன்பு உறவாக உணவாக
மாற்றிடும் அன்பு தன்னிகரில்லா தலைவனின் அன்பு மனிதத்தை புனிதமாய் மாற்றிடும் அன்பு எல்லாம் இதயத்தை எதிலும் இதயத்தை எல்லாம் இதயத்தை எதிலும் இதயத்தை வாழ்வாக வழியாக ஒளியாக வந்த தெய்வமே வாழ்வாக வழியாக ஒளியாக வந்த தெய்வமே இறைவா உன் அன்பு இறைவான அன்பு உறவாக உணவாக வழங்கிய அன்பு பாலினிலம் போயத்திலே பண்ணாவை பொழிந்தது பகலிலும் இரவிலுமே எந்த குறையின்றி காத்து பகலிலும் இரவிலுமே எந்த குறையின்றி காத்து இந்த குறையின்றி காத்த எல்லாம் நிறையத்தே எதிலும் நிறையத்தே எல்லாம் நிறையத்தே எதிலும் நிறையத்தே வாழ்வாக வழியாக ஒளியாக வந்த தெய்வமே வாழ்வாக வழியாக ஒளியாக வந்த தெய்வமே இறைவா உன் அன்பு இறைவான அன்பு உறவாக உணவாக வழங்கிய அன்பு இறைவா உன் அன்பு இறைவான அன்பு உறவாக உணவாக வழங்கிய அன்பு தாய் வைத்து தோன்றும் முன்னே என்னை கருவாக அறிந்தது தாய் வயிற்றில் தோன்றும் முன்பே என்னை கருவாக அறிந்தது திருப்பிள்ளை என்னையுமே இறைவா குறைக்க பணித்தாத்தே திருப்பிள்ளை என்னையுமே இறைவா குறைக்க பணித்தாத்தே இறைவா குறிக்க பணித்தது எல்லாம் இதயத்தே எதிலும் இதயத்தே எல்லாம் இதயத்தே எதிலும் இதயத்தே வாழ்வாக வழியாக ஒளியாக வந்த தெய்வமே வாழ்வாக வழியாக ஒளியாக வந்த தெய்வமே இறைவா உன் அன்பு நிறைவான அன்பு உறவாக உணவாக வழங்கிய அன்பு இறைவா உன் அன்பு நிறைவான அன்பு உறவாக உணவாக வழங்கிய அன்பு நிகரில்லா தலைவனின் அன்பு மனிதத்தை புனிதமாய் மாற்றிடும் அன்பு நிகரில்லா தலைவனின் அன்பு மனிதத்தை புனிதமாய் மாற்றிடும் அன்பு இயேசுவில் பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே, இரண்டாம் நாள் திருவிழாவை மிக சிறப்பாக பொறுப்பேற்று நடத்தியிருக்கிற கோல்கார குடும்பத்தினர்
மம்மானி குடும்பத்தினர், கரிசல்பட்டியார் குடும்பத்தினர், அன்னமுத்தியார் குடும்பத்தினர், தளம்பாதி குடும்பத்தினர், சிறுநாய்க்கன்பட்டியார் குடும்பத்தினர் இவர்களுக்கு நம்முடைய கரவொலி எழுப்பி நன்றிகளையும் பாராட்டுகளையும் உறுத்தாக்கிக் கொள்வோம். ஜெபிப்போமாக. இறைவா, புனித பிரான்சிஸ் சவேரியா மனிதரை மீட்கும் ஆர்வத்தால் பற்றியலானா நாங்கள் உட்கொண்ட இந்த திருவுணவின் ஆற்றலால் எங்கள் உள்ளத்திலும் அன்பு தீ பற்றி எரியச் செய்தலும் அதனால் எங்கள் அழைத்தலுக்கு ஏற்றவாறு என்றும் வாழ்ந்து உம்முடைய அறுவடையில் நன்கு ஊழியம் புரிபவர்களுக்கு நீர் வாக்களித்துள்ள பரிசை இப்புனிதரோடு சேர்ந்து நாங்களும் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியா உங்கள் அனைவரை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய அன்பையும் ஆசிரியையும் பெற்ற மகிழ்ச்சியிலே சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது.